தாசவச்ச அவமானிதா, காலால் பிடிச்சி உதச்சி தள்ளுட்டான். இனிமே இந்த குலத்துக்கு கோளரிக்காம்பான நீ இங்கே இருக்காதே, நாட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு ராவணன் பிடிச்சி தள்ளுட்டான். சுத்து முத்தும் பார்த்தான், யாரான்னு என்னோட வரீளா, நான் ராமபிரான் இடத்துல போகிறதா இருக்கேன்னு. ஒத்துரும் வர்றதா ஒத்துக்கலை. 4 ராட்சசர்கள் மற்றும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை கூட கூட்டின்டான். மூலையில் பார்க்கச்சே ஒரு கதை தெரிஞ்சுது, அதையும் எடுத்து வச்சுருந்தான். 4 பேர் வரேன்னு சொன்னால் கூட கூட்டின்றது சரி, கதை வரேன்னு சொல்லித்தானால் வரலேன்னு சொல்லலை, அதனால் கூட்டின்னு போயிட்டான். அது வரேன்னு சொல்லவே இல்லை. பெருமானிடத்தில் போய் நிற்கிறதுக்கு வரேன்னு ஒத்துரும் சொல்லவே வேண்டாம், வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்காது இருந்தால் போகும். வைமுக்கியம் மாறினா போகிறோம், ஆபிமுக்கியம் வர்றது அப்புறம். பகவத் விமுகனா தெரிகிறேனோ இல்லையோ, அவர்னு சொன்னால் என்னமோ எரிச்ச பண்ணு நாளைக்கு பார்த்துப்போம் அப்படின்னு போனான்னா அப்புறம் எப்படி பெருமாள் என்ன நல்லது பண்ண முடியும்? ஆபிமுக்கியம் கூட அப்புறம் வரட்டும், முதல்ல மாட்டேன், எனக்கு பிடிக்காது, கோவில்னு கூப்பிடாதே இப்படின்னு சொல்லாதையான்னு இருக்கணும் இல்லையோ. அதனால் கதை ஒன்றும் பேசலை, எடுத்து தலை கதையை வச்சுனுட்டான். ஆகாசத்தில் கிளம்பி எடுத்து அந்தரிக்ஷகதா ஸ்ரீமான், ஆகாசத்தில் கிளம்பினோடனே பட்டம் கிடச்சிருத்து ஸ்ரீமான். ஏன் பட்டம்? ஆபாச பந்துக்களை விட்டார், பிராப்த பந்துவான ராமனிடத்திலே திரும்பினார். இந்த பந்துக்களெல்லாம் பந்துக்கள் இல்லை, அதை அவன் சொல்லவும் சொல்லிட்டான்.